இந்தியாவில் 2 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். உலகம் முழுவதும் தற்பொழுது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரக்கூடிய HMPV எனக்கூடிய நோய் தொற்றுடைய தாக்கம் இந்தியாவில் 2 குழந்தைகளுக்கு இருப்பது தற்பொழுது ஆய்வின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் என சொல்லக்கூடிய அந்த நோய் தொற்று இருப்பது தற்பொழுது ICMR தொடர் ஆய்வு நடவடிக்கைகள் மூலமாக கண்டறியப்பட்டிருப்பதா தற்பொழுது தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதில் இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு 3 மாதம் வயது, மற்றொரு குழந்தை 8 மாத வயது ஆண் குழந்தை. இந்த 2 குழந்தைகளுக்கும் தொடர்ச்சியான இந்த மத்திய சுகாதாரத்துறையுடைய ICMR நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஆய்வின் மூலமாக இந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தற்பொழுது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த நோய் தொற்று என்பது உலகம் முழுவதும் ஏற்கனவே பரவிருக்கக்கூடிய ஒரு கிருமி. HMPV வைரஸ் என சொல்லக்கூடிய இந்த கிருமியானது சுவாசத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் கிருமி. இந்த கிருமி ஏற்கனவே உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதுனால் இது புது வகையாக ஒரு நாட்டுக்குள் நுழையக்கூடிய ஒரு வைரஸாக இருக்காது என்பதும் சுகாதார நிறுவனம் மூலமாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்றால் இது ICMR சுவாசத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்றுகள் தொடர்பாக ICMR சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்னக்கூடிய நிறுவனம் தொடர்ச்சியா இந்தியா முழுவதும் சுவாச குழாய் பிரச்சனைக்காக அனுமதிக்கப்படக்கூடியவர்கள்கிட்ட ஒரு பரிசோதனையும் ஒரு ஆய்வும் நடத்தி வராங்க. அந்த ஆய்வுல பெங்களூர்ல 2 குழந்தைகளுக்கு நிமோனியா காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போது எடுக்கப்பட்ட பரிசோதனைகள்ல HMPV என்ன சொல்லக்கூடிய இந்த வைரஸ் அந்த குழந்தைகளுக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்திருக்கு. அதுல இந்த 3 மாத பெண் குழந்தைக்கு அந்த வைரஸ் இருந்து உறுதி செய்யப்பட்டு தொடர் சிகிச்சைக்கு பிறகாக அந்த குழந்தை தற்பொழுது டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் 8 மாத ஆண் குழந்தைக்கு அந்த தொற்று தற்பொழுது கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகத்தினுடைய செய்திக்குறிப்பு மூலமாக இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இதற்கான முழு தயார் நிலையில இந்தியாவுடைய சுகாதாரத்துறை இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது போல நாடு முழுவதும் தற்பொழுது இந்த சுவாசத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்று கிருமிகளுடைய தாக்கம் பெரிய அளவுல இல்லை. தற்போது வரையிலும் எந்த ஒரு அவசர நிலைக்கு தேவையான சூழல் எதுவும் இல்லை என்பதனால் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று இது ஏற்கனவே இந்தியா உள்ளிட்ட உலகம் முழுவதும் பரவிருக்கக்கூடிய ஒரு வைரஸ் என்பதனால இதற்கான மருந்துகள் மற்றும் அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே பரிச்சயமானவை என்பதனால அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பு வலுவுடன் இருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நோய் தொற்று கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு டிராவல் ஹிஸ்டரி, வெளிநாடுகளில் சென்று வந்ததுக்கான எந்த ஒரு டிராவல் ஹிஸ்டரியும் இப்போ இல்லைங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் இது உள்நாட்டிலே ஏற்கனவே அறிமுகமான ஒரு வைரஸ் என்பதனால இது தொடர்ச்சியாக நாடு முழுவதும் இந்த வைரஸ் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான ப்ரிப்பேர்ட்னஸ் என்ன சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாநில சுகாதாரத்துறைகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களை கண்காணித்து வருவதாகவும் அந்த செய்தி குறிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக உலக சுகாதார நிறுவனம் சைனாவில் இந்த நோயுடைய தாக்கம் இருப்பதனால அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது, சைனாவில் இது எந்த அளவுக்கான தீவிரமான ஒரு நோயாக இருக்கிறது என்பதை
தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் அது மற்ற நாடுகளுக்கும் உலக சுகாதார நிறுவனம் அதுக்கான தகவலையும் ஆய்வினுடைய முடிவுகளையும் கொடுத்து வருவதனால இந்தியா இதனை எதிர்கொள்வதற்கு முழு வலுவுடன் இருப்பதாகவும் இந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி இந்த நோய் முதல் முறையாக, அதாவது இந்த ஆண்டுல இந்த 2 குழந்தைகளுக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுவும் சைனாவில் ஒரு பெரிய அளவான தாக்கத்தை இது ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல இதனுடைய தாக்கம் இந்தியாவில் 2 குழந்தைகளுக்கு இருப்பதும், அதுவும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எந்த நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளாத உள்நாட்டு வாசிகளாக இருக்கும்போது அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாக்குதல், இந்த HMPV வைரஸ் என்னக்கூடிய தாக்குதல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த HMPV என்று சொல்லும் பொழுது ஹியூமன் மெட்டோ நிமோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த HMPV வைரஸ் சொல்லப்படுது. மேலும் இதனால் சுவாச பிரச்சனை பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்பதும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கான அறிகுறியாக சொல்லப்படுவது, இது வழக்கமாக நமக்கு காய்ச்சல் சளி இருப்பது போன்று இருந்தாலும் இதற்கு ஆன அறிகுறிகள் நமக்கு ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. சுகாதார நிறுவனம் அதை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதாவது சளி, இரும்பல், தொண்டை வலி உள்ளிட்டவை இதனுடைய அறிகுறிகளாக இருக்கின்றன. இது வழக்கமான சளி, இரும்பல், தொண்டை பிரச்சனைகளுக்கான ஒரு இதாக இருந்தாலும் கூட தற்பொழுது இதுக்கு இந்த HMPV வைரஸுக்கும் இதே ஒரு அறிகுறியாக இருப்பதனால தொடர்ந்து சளி காய்ச்சலுடன் வருபவர்களுக்கு கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளை நாடு முழுவதும் தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனத்துடைய அறிவுறுத்தலின்படி தீவிரப்படுத்தியிருப்பதாக இந்தியாவுடைய சுகாதார அமைச்சகம் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க.